श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம். அந்த பூர்வசதகத்தில் இன்றைய ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். எம்பெருமான் அரங்கநகர் அப்பன் அவனுடைய ஸ்வரூப ரூபங்களை துதித்து அதற்கு பிறகு அவன் எப்பொழுதும் தாங்கி வரும் திவ்ய ஆயுதங்களை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். அந்த திவ்ய ஆயுதங்களை சேவித்து மகிழ்கிறார். பாத்து பிரணத ரக்ஷாயாம் விலம்பம் அசகன் இவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகः. பாத்து பிரணத ரக்ஷாயாம் விலம்பம் அசகன் இவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகः. இவ்விதம் நித்திய கைங்கரியம் செய்வதற்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் என்ன செய்வது? நம்பெருமாள் திருக்கரங்களில் வைத்துள்ள ஆயுதங்கள் அழகுக்கு இல்லை. இது போன்ற நேரத்தில் இடையூறு வந்த நேரத்தில் காப்பதற்கு என்கிறார் சுவாமி பராசரபட்டர். பெரிய பெருமாள் நம்மை போன்ற அடியார்களுக்கு ஏற்படும் ஆபத்து ஏற்படும் போது அந்த ஆபத்தை நீக்குவதில் உள்ள காலதாமதத்தை பொறுக்க மாட்டானவன். எப்பவும் ரெடியாக சித்தமாக உதவுவதற்காக 5 ஆயுதங்களையும் எப்போதும் வைத்துள்ளார். இப்படி நிற்கும் ஸ்ரீ ரங்கநாதன் நம்மை காக்க வேண்டும் என்கிறார் சுவாமி, பிரார்த்திக்கிறார். உலகத்தில் எல்லாரும் தேவையான போது தான் கருவிகளை பயன்படுத்துவார்கள். எப்பவும் யாரும் கத்தியை வச்சுட்டு இருக்க மாட்டான். எப்போ வேணுமோ அப்போ அந்த கத்தியை எடுத்துப்பான், வில்லை எடுத்துப்பான், கதையை எடுத்துப்பான். எம்பெருமானோ எப்போதும் சங்கு சக்கர போன்ற பஞ்சாயுதங்களை தாங்கி வருகிறார். என்ன காரணம் என்று ஆராய்ந்து ஹேதூத் பிரேட்சையாக இங்கு அருள்கிறார். என்ன காரணம் என்று ஒரு உத்தேசித்து யூகம் பண்ணி அருள்கிறார். துயருற்றவர்களை துயரில் கஷ்டப்படுபவர்களை பாதுகாக்கும் நேரம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் சர்வஜனான எம்பெருமானுக்கு தெரியுமே. அப்படி தெரிஞ்சாலும் ஆர்த்தத்ரான பராயணரான பகவான் ஆர்த்தர்கள் கூக்குரலிட்ட பிறகு அவர்கள் துயரை நீக்குவதற்கு எத்தகைய ஆயுதம் தேவை என்று அவற்றை எடுத்து வருவதற்குள் நேரமாகிவிடுமே என்ற ஒரு அது லேட் ஆகிடுமேன்னு அதனால் அவர் கிளேசப்படுறாராம். அவற்றை எடுத்துவதற்குள் நேரமாகி விளம்பம் ஏற்படும், லேட் ஆகிடும், அது வேண்டாமே என்பதற்காக போலும் அவற்றை தேவரீர் எப்போதும் தாங்கி வருகிறீரோ என்கிறார் பட்டர். உற்றவர்களுக்கு துயரத்தினால் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த திவ்ய ஆயுதங்கள் ரட்சணம் பண்ணுகிறது. அதே போல துயர் தருபவர்கள் பக்தர்களுக்கு துயரை தருகிறார்களே, அவர்களை தண்டிப்பதால் சிக்ஷிப்பதால் அவரும் ரட்சிக்கப்படுகிறார். துயரை தருபவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என அவரை சிக்ஷிக்கிறார். பெருமாளே தண்டித்து கொன்னா அவளுக்கு நல்ல கதி. ஸோ அவரும் ரட்சிக்கப்படுகிறார், பக்தர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆர்த்தத்ராணாய ந சாஸ்திரம் என்ற பிரமாணங்களை அடியொற்றி பிரணத ரக்ஷாயாம் என்கிறார் சுவாமி. பிரணத ரக்ஷாயாம் பாத்து பிரணத ரக்ஷாயாம் விலம்பம் அசகன் இவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகः. பிரணத தன்னை ஆசிரயித்தவர்களை, ரக்ஷாயாம் பாதுகாப்பதில், விலம்பம் காலதாமதத்தை லேட்டாவதை, அசகன் இவ பொறுத்து கொள்ள சகிக்க முடியாதவர் பொறுத்து கொள்ளாதவர் போல, சதா எப்பொழுதும் பஞ்சாயுதீம்
திருவாழி, சக்கரம், திருச்சங்கு, கதை, வாள், வில், அம்பு என்ற 5 போர்க்கருவிகளையும் பிப்ரத் திருக்கை முதலியவற்றில் தாங்கி வரும் சகா மிகவும் பிரசித்தருமான ஸ்ரீரங்கநாயகா ஸ்ரீரங்கநாதன் திருவரங்க நகர் அப்பன் அரங்கநாதன் நகா நம்மை பாத்து காத்தருள வேண்டும் என்கிறார் சுவாமி. அதுவும் எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம், ரூபம், கல்யாண குணங்கள் முதலானவைகள் போல திவ்ய ஆயுதங்களும் எப்போதும் திருமேனியை விட்டு அகலாமலே இருக்கும். அதெல்லாம் நித்தியசூரிகள். ஸ்ரீ விஷ்ணு சூக்தத்திலையும் பிரதே விஷ்ணோ அப்ஜசக்ரே ததாத்தே ஜன்மாம்போதிம் ததவே ஜர்ஷணீந்திராக பாஹ்வோர்மூலே என்கிறது. ஹே விஷ்ணுவே, பிறவிப் பெருங்கடலை தாண்ட எண்ணும் அறிவாளிகள், புத்திசாலிகள் தேவரீர் திருவாயுதங்களான சங்கு சக்கரங்களை தமது தோள்களில் பஞ்சசம்ஸ்கார காலங்களில், சமாஸ்ரயண காலங்களில் தரித்து வருகின்றனர் என்பது இதன் பொருள். இதையே அடியொற்றி ஆழ்வார் பெரிய திருவந்தாதில் தெரிவிக்கிறார். 87வது பாசுரத்தில் நம்மாழ்வார், எப்போதும் கைக்கழலா நேமியான் நம்மேல் வினை கடிவான் மொய்கழலே ஏத்த முயல். எப்படி இந்த பஞ்சாயுதங்கள் சுவாமி தெரிவிக்கிறார். ஸ்வானுரூப அச்சித்ய சக்தி சங்க சக்கர கதா சார்காத்திய சங்கிய நித்திய நிரவத்திய நிறுத்திய கல்யாண திவ்யாயுதா என்று நம் எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தில் ஸ்வானுரூப இந்த ஆபரணங்கள் எம்பெருமானின் குணங்களான பலம், வீரியம், ஞானம், சக்தி, தேஜஸ் முதலியவற்றுக்கு துணையாக இருக்கிறது. ஸ்வ அனுரூப இவை விரோதிகளுக்கு ஆயுதங்களாகவும் அடியார்களுக்கு அழகான ஆபரணங்களாகவும் தோன்றுகிறது. ஸ்வானுரூப அச்சிந்திய சக்தி, ஒவ்வொரு ஆபரணமும் சிந்தனை பண்ண முடியாத, எண்ணவும் முடியாத மிகவும் சக்தி உடையவை. சங்க சக்கர கதா சார்ங்க, சங்கு சக்கரம் கதை வில் ஆகியவற்றை குறிக்கும் பெரியவாச்சான் பிள்ளை கதாசி என்று கூறுகிறார். கதா ப்ளஸ் ஆசினா வாளையும் குறிக்கும். அசங்கேய ஆபரணங்கள் எண்ணற்றவையாக இருக்கும். ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் கிட்டத்தட்ட 16 ஆயுதத்தை தெரிவிக்கிறார்கள். அதுவும் சக்கரத்தாழ்வானுக்கே அந்த 16 திருவாயுதங்கள் உள்ளன. சக்கரம், மழு, ஈட்டி, தண்டு, அங்குஷம், அக்னி, கத்தி, வேல், சங்கம், வில், பாசம், பாசக்கயிறு, கலப்பை, வஜ்ரம், கதை, உலக்கை, சூலம் என்று திருவாழியாழ்வான் இந்த ஆயுதங்களில் முதல் 8ஐ வலப்புறத்திலும் பின்னாடி 8ஐ இடப்புறத்திலும் தரிக்கிறார்னு ஷோடசாயுத திருத்தத்தில் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அதுவும் யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம் பாத்து வஸ்தத் பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ச சக்கரிணகா. அதுவும் உலகத்தை ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது. உலகம் காலம் என்ற தத்துவமும் வினாடி, நாழிகை, நாள், மாதம் சாஸ்வதமாக சுழன்று கொண்டிருக்கிறது. இவை அனைத்து ஆயுதங்களுள் தலைமை பெற்ற சக்கராயுதத்துக்கு அடங்கி நடப்பவை எல்லாம். எம்பெருமானே இந்த சக்கராயுதமாகவும் வடிவு கொண்டுள்ளான். மிக உயர்ந்த அந்த சக்கராயுதம் உங்கள் அனைவரையும் காத்தருள வேண்டும் என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஸோ இப்படி நித்திய நிரவத்திய நிரதிசய கல்யாண திவ்யாயுதா. இங்கே பஞ்சாயுதங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் தான். நித்திய, எப்போவும் இதுக்கு தோற்றம் அழிவெல்லாம் கிடையாது. இந்த ஆயுதங்கள்லாம் நித்திய சூரிகள். இந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நித்திய சூரி என்பது உண்மை. இப்படி கொண்டால் அவர்கள் தங்களுடைய ஆற்றல்கள் தங்களுக்குன்னு கொள்ளாமல் எம்பெருமானுக்குன்னே நினச்சிப்பார். எப்போவுமே நிரதிசைய கல்யாண திவ்ய ஆயுதம். இந்த ஆயுதங்கள் எம்பெருமானுக்கு எப்பவும் மங்களகரமாக இருக்கும். அடியார்களுக்கு ஆபத்துன்னு வந்தால் எம்பெருமான் கிளம்புவதற்கு முன்னாடியே இவை கிளம்பும். இப்படிப்பட்ட திவ்யமான பல ஆயுதங்கள் கொண்டவனேன்னு ராமானுஜர் அங்க அனுபவிக்கிறார். அப்படி துன்புற்று சிரமப்படும் கஜேந்திர ஆழ்வானை பாதுகாக்க விரைந்து எழுந்தருளின எம்பெருமானை செவிப்பதை விட, அந்த கஜேந்திர ஆழ்வானை ஓடி வந்து எம்பெருமான் அந்த கஜேந்திர ஆழ்வானை எப்படி காப்பாற்றினாரோ அந்த எம்பெருமானை செவிப்பதை விட, அவர் எழுந்தருளின அந்த விரைவு, அந்த துவரை, அந்த ஒரு இன்டென்சிட்டி, த ஸ்பீட், பகவத ஸ்வராயை நமகா என்று அருளுகிறார் பட்டர். அந்த ஸ்பீடுக்கு நமஸ்காரம், அந்த விரைவுக்கு நமஸ்காரம். அவ்வளவு ஆவலுடன், காதலுடன், பிரீத்தியுடன், வாத்சல்யத்துடன் ஓடி வந்து காப்பாற்றினீரே, அதுக்கு நமஸ்காரம்.
மேலும் இந்த திவ்ய ஆயுதங்கள் யாவும் நித்தியசூரிகள், எம்பெருமானுக்கு சதா பணிவுடை செய்து பெருமை பெற்றவர்கள். ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலே வியாக்கியானத்திலேயே ஸ்மிருதி, இதிகாச, புராணம், பாஞ்சராத்திரம் எல்லாத்தையும் காட்டி வியாக்கியானம் பண்ணுறார். அவ்வளவு ஆச்சரியமாக இந்த இந்த சக்கரமும் சங்கும் பல ஆயுதங்களும் இதெல்லாம் அப்படி அதை அந்த ஆயுதங்களை தாங்கியவன் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. இங்கே இப்படி நிற்கும் ஸ்ரீரங்கநாதன் நம்மை காக்க வேண்டும் என்கிறார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இதை தெரிவித்து அந்த மாதிரி ராமானுஜர் இதெல்லாம் சொல்லிட்டு அத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு அனாலோசித விசேஷ அசேஷலோக சரண்யா பிரணதார்த்திகர ஆஸ்ரித வாத்சல்யேக மகோததே அனவரத வித நிகில பூத ஜாத யாத்தாத்மியா அசேஷ சராச்சரபூத நிகில நியமன நிரத அசேஷ சித்த சித் வஸ்து சேஷிபூதா. அசேஷ அப்படின்னா இன்ஃபைனைட், சித் அச்சித், இப்படி அனைத்து சேத்தனம் மற்றும் அச்சேதனம் ஆகியவற்றுக்கு நீ சொந்தமானவன், என்னை கரை சேர்ப்பதும் உனக்கு பொறுப்பல்லவா அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். நிகில ஜெகதாதாரா, அதற்கு நீ குற்றமில்லாமல் இருக்கணும் இல்லையா அப்படின்னு பெரிய பெருமாள் கேட்டாராம். அதுக்கு நிகில ஜெகதாதாரா, அனைத்து குற்றங்களையும் செய்து வருபவருக்கும் நீ அவற்றை பொறுத்து மன்னிப்பவன் இல்லையா, என்னுடைய குற்றத்தையும் அதுபோல பொறுத்தல் வேண்டும். அகில ஜெகத் சுவாமி, நீ உலகத்துக்கே சுவாமி, ஜெகத்துக்கே சுவாமி, உலகத்தில் உள்ள அத்தனை பேரின் குற்றங்களையும் தாராளமாக மன்னித்து அவர்களை உனது திருவடியில் சேர்த்து கொள்ளும் குணமுள்ளவன். அஸ்மத் சுவாமி, உலகத்துக்கு மாத்திரம் சுவாமி இல்லை, எனக்கும் மிக மிக உறவினன் போல பந்து போல இருக்கிறவன் நீயே இல்லையா. சத்தியகாமா, அடியார்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் மனநிறைவு கொண்டவன் இல்லையா. சத்திய சங்கல்பன் இல்லையா, நீ பண்ண அத்தனை சங்கல்பமும் எண்ணமும் உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், நிறைவேற்றுவது, அந்த யாராலும் நிறைவேற்ற முடியாத செயல்களையும் மிகவும் எளிதில் செய்பவன் நீ. என்னுடைய சங்கல்பம், என்னுடைய எண்ணம் உமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியும் அதையும் நிறைவேற்றலாம் இல்லையா. சகல இதர விலட்சணா, எல்லா அதாவது உனது அடியார்கள் அனைவரும் கண்டு மகிழும்படியான திருமேனி அழகும் குணங்களும் பொருந்தியவனே அப்படின்னு சொல்லிட்டு, அர்த்திகல்பகா ஆபத்சகா ஸ்ரீமன் நாராயணா அசரண்ய சரண்யா, நீ கைவிட்டவர்கள் கூட உன்னையல்லால் வேறு யாரிடம் போவார்கள், நீயே கதி இல்லையா. அனன்ய சரண சரணமகம் பிரபத்தியே, இப்படி வேறு புகலிடமில்லாத நான் உன்னிடம் வந்துள்ளேன். தொற்பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே, இப்படிப்பட்டவனான அடியேன் மிகவும் இனிமையுடன் கூடிய உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளில் என்னை காக்க வேண்டும் என்று அடைக்கலம் புகுகின்றேன், சரணம் அடைகிறேன் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் அந்த ஆயுதத்தை சொன்ன உடனே அடியேனுக்கு இதை இன்னைக்கு சொல்லியே ஆகணும்னு. ஏன்னா பங்குனி உத்திர மகோத்சவம் சேத்தி சேவை ஸ்ரீரங்கத்தில் ஆச்சரியமாக இருக்கும். அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடி தாமரைகளை மனசில் நினச்சி இந்த ஆச்சரியமான சரணாகதியை நாம் அனுபவிப்போம். இந்த இடத்துல துவய மந்திரம் அனுசந்தானம் பண்ணணும் என்று அத்திரத்வயம் என்பதை கூற வேண்டும் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.